பனிமேகங்களுக்கு அப்பால் ஈகிள். வீரன் என்ற 30 வயது கழுகு மலைகளின் அரசன். ஆனா இவனது வாழ்க்கை சலிப்பானது. ஒரே மாதிரியான வேட்டை, ஒரே மாதிரியான வானம், இதே மாதிரி போனதுனா சலிப்பும் வெறுப்பும் தட்டியது. குளிர்காலம் வந்தது. அடர்ந்த பனிமேகங்கள் அவன் உலகை மூடின. அவன் தாத்தா கூறிய வெள்ளை உச்சம் என்ற கதையை தவிர வேறு எதுவும் அவனுக்குள் உத்வேகம் தரவில்லை. வீரனின் சிந்தனை, இந்த குளிர்நேகங்களுக்குள் என் லட்சியத்தை புதைக்க மாட்டேன். சவால்தான் வளர்ச்சிக்கான வழி என்று நினைத்தான். அவன் தாத்தா கூறியதை நினைவில் கொண்டு சவாலை ஏற்க முடிவு செய்தான். அவன் ஒரு 21 நாள் சவாலை ஆரம்பித்தான். மற்ற கழுகுகள் ஓய்வெடுக்க வீரன் குளிரையும் பொருட்படுத்தாமல் தினமும் அதிகாலை உயரே பனிமேகங்களை தாண்டி பறந்தான். அவன் இறக்கைகள் வலிக்க பல நாட்கள் போராடினான். 21வது நாள் வீரன் தனது முயற்சியில் வெற்றி கண்டான். அவன் பனிமேகங்களுக்கு மேலே வந்தபோது கீழே மூடுபனி. ஆனால் மேலே சூரிய ஒளியில் மின்னிய வெள்ளை உச்சம் பளிச்சென்று தெரிந்தது. அவன் தேடிய சுதந்திரமும் லட்சியமும் அதுதான். வெற்றி களிப்புடன் அவன் அந்த சிகரத்தில் அமர்ந்தான். குளிர்காலத்தின் கடுமையான சவால் அவனுக்கு தன்னம்பிக்கை என்ற சூடான பரிசை அளித்திருந்தது. உத்வேகம், உங்கள் சலிப்பான வாழ்வும் தற்போதைய சவால்களும் ஒரு தற்காலிக பனிமேகமே. அந்த மேகங்களை தாண்டி பறக்கும் உறுதியுடன் இருந்தால் உங்களுக்கான வெள்ளை உச்சம் ஒளிவீசி காத்திருக்கிறது. நீங்களும் வெள்ளை உச்சத்தை அடைய என் வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.